ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் தி ஆரி ஒர்க்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு 1000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் ஜரி உள்ள ஒரு ப்ளவுஸ் தான். ஸோ நம்ம இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 4 லைன் வந்து ஜரி கொடுப்போம். ஸோ இப்போ 4 லைன் ஜரி நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3mm பீடு இருக்கு இல்லையா, காப்பர் பீடு, அந்த காப்பர் பீடு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். எத்தனை லைன் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நான் 2 லைன் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா கஸ்டமரே தான் எனக்கு வந்து சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. என்ன இருட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ கரண்ட் வந்து விட்டு விட்டு வருது, என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த ஒர்க்கையும் நம்ம வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய ஃபோனில் இருக்க லைட்டில் தான் நான் எடுக்கிறேன். எப்பயுமே சரி, நமக்கு ஒரு வேலை அப்படின்னு நம்ம உக்காந்துட்டோம் அப்படின்னா அந்த வேலையை வந்து முடிக்காமல் எழுந்துக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய தாட்டு. நான் எப்பயுமே எனக்குள்ளே ஒரு ஷெட்யூல் போட்டுக்குவேன். இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நான் ஷெட்யூல் போட்டுக்குவேன். இப்போ அடுத்து நம்ம என்ன ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4mm ப்ளஸ் ஒரு சுகர் பீட் இதுதான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு த்ரெட்டை உள்ளேருந்து எடுக்கிறோம். எடுத்து ஒரு பீட் தள்ளி ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். குத்தி எடுத்து மேலேருந்து ஒரு ஸ்டிச்சை குத்தி எடுத்து திரும்ப 4mm ஒரு சுகர் பீடை ஸ்டிச் பண்ணுறோம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு அந்த 4mm வச்ச இடத்துலையே ஒரு குத்தி திரும்ப எடுத்து ஒரு பீட் தள்ளி ஒரு குத்தி மேலே போயிட்டு ரிட்டன் கீழே வரும். வந்து திரும்ப 4mm ஒரு சுகர் பீடை ஸ்டிச் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சென்டரில் ஒரு ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இப்போ அதை சுற்றி 3mm பீடை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ 3mm பீடை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறேன். இப்போ சுகர் பீட் நான் கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா 4mm கொடுக்குறேன். இப்போ இந்த 4mm ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஒரு சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இப்போ சுகர் பீடு கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்டரில் கொடுத்த மாதிரியே ஒரு 4mm ப்ளஸ் ஒரு சுகர் பீடு இது எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அதாவது நம்ம போடக்கூடிய ஸ்டிச் வந்து அந்த சுகர் பீடுக்கு மேலே போயிட்டு வரணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய அந்த 4mm ப்ளஸ் ஒரு சுகர் பீடு வந்து அந்த சுகர் பீடை சுற்றியே வரும். அதாவது நம்ம ரவுண்டாக போட்டிருக்கோம்ல அந்த சுகர் பீடுக்கு பக்கத்துலேயே ஒட்டி வரும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அது க்ளோஸ்அப்பில் வரமாட்டுது. ஸோ அதனால தான் நான் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி க்ளோஸ்அப் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி போட்ட அந்த ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு வரணும். ஸோ அதுதான் கான்செப்ட். இப்போ நான் சுகர் பீட் கொடுக்குறேன். சுகர் பீட் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இதில் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 4mm ஒரு 3mm ஒரு சுகர் பீட் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணோமே அதே மெத்தேடு சேம் மெத்தட் தான். நம்ம போடக்கூடிய ஸ்டிச் வந்து முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு உள்ளே போயிட்டு வரணும். சரி பாருங்கள், நான் பக்கத்துலேயே ஒரு குத்தி எடுத்துட்டேன். பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச் போடுறேன். போட்டு சுகர் பீடுக்கு உள்ளே ஒரு ஸ்டிச் போயிட்டு வெளியே வருது பார்த்திங்களா? ஸோ இதே மெத்தட் தான் நான் இப்போ ஃபுல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து டாட்ஸ் வச்சுருக்கோம். இந்த டாட்ஸ் எதுக்காக அப்படின்னா இதில் 4mm வச்சு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன். இந்த டாட்ஸோட அளவு எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பீடுக்கும் ஒரு 2 இன்ச்சு கேப்பில் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் மார்க் பண்ணி சென்டர்லேருந்து 2 இன்ச்சுக்கு ஒரு பீடுன்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கீழ் லைன் இருக்குல்ல, இந்த கீழ் லைன்லேருந்து அந்த 5 பீடு வச்சுருக்கேன்ல அதுவும் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு கேப்பில் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு சென்டரில் வந்து கொஞ்சம் காலியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் சென்டர்லேயும் வந்து ஒரு பீட்ஸை வந்து ஃபில் பண்ணிட்ட பிறகு இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.